அது யார் இந்த மாதிரி அந்த பிரயோகங்களில் வந்து மந்திரத்தை நம்ம வந்து போட்டால் அது கன்வெர்ட் ஆகும் மாறும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நதிக்கரையில் கங்கா நதியில் போய் கார்த்தால வேலை பகுநாழி உட்காந்து மந்திரங்களை ஆவர்த்தி பண்ணல ராஜாக்கள்லாம். தன்னை சித்தம் பண்ணிப்பா, மந்திரங்கள் சொன்னதை கேட்குற மாதிரி பண்ணிப்பா. ஏன்னா மந்திரங்கள் ஏமாற்றிடக்கூடாதுன்னு. இன்றைக்கி டெல்லியில் வந்து செயற்கை மழையை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதை மாதிரி இவ வந்து ஒரு செயற்கை மழையில் பண்ணி கண்வலி தான் வந்ததுன்னு பழைய சித்தாந்தம் அனுபவங்கள். அதுக்கப்புறம் தான் கண்வலியே வர ஆரம்பிச்சது. செயற்கை மெட்ராஸை பாம்பே எல்லாம் அதுக்கப்புறம் தான் வர செயற்கை மழையில் தான் வந்ததுன்னு சொல்லிண்டா. செயற்கை மழையெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு புகையினால தான் மழை வரும்ட்டா. தூமஜோதி சலிரமர்தாம் சன்னிபாத மேகா. மேகம் உற்பத்தி ஆகணும்னா கீழே புகை இருக்கணும். அந்த புகையும் ஃபேக்ட்ரி புகையாக இருக்கக்கூடாது. பசுஞ்சாணியினால் ஏற்பட்ட ஒரு இது பண்ணும், அதை ராட்டியாக போய் அது பசு நெய்யினால். இப்போல்லாம் பசு நெய் இன்னும் சுத்த நெய்யெல்லாம் கிடையாது, ஏமாத்தார். பசு மாடும் சுத்த மாடு கிடையாது. பசு மாடுன்னாக்கா அந்த திமில்னு பேர் கக்குத்து சம்ஸ்கிருதத்தில். அது பிரிச்சா இப்படி இருக்கும், அதுதான் நாட்டு மாடு. நாட்டு மாட்டோட பாலத்தில் தான் ஏட்டு சக்தி இருக்குது. அதை இப்போ அதெல்லாம் இப்போ அழிஞ்சு அந்த இம்போர்ட்டட் மாடு தான் இருக்குது. அது பிரயோஜனம் இல்லை. அது அதோட சக்தி குறைச்ச அந்த சுத்த பசுமாட்டில் ஏற்பட்ட நெய் நேத்திக்கு பாலை கறந்து அதை உர குத்தி அதில் வெண்ணெயை கடைஞ்சி அதுலேருந்து எடுத்த நெய்யை ஹோமமாக பண்ணி வந்து அதுலேருந்து ஏற்பட்ட புகை தூம ஜோதிகி சலில ஜலம் மருத்துவன காற்று. இந்த நாளோட கலவை தான் மேகம்னு காளிதாசன் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்கிறார். தூமஜோதி சலில மருதாம் சன்னிபாத கொமேகா. மேகங்கள் தனி ஒரு வஸ்து இல்லை, இதோட நாளோட சேர்வு. அதுக்கு இதை பண்ணணுமே தவிர அது யந்திரத்தை வச்சுன்னு மனாடக்கூடாது.